குறைஞ்ச செலவுல அதிக வருமானம் எடுக்கிறது மரவள்ளி. தண்ணி கட்ட தேவையில்ல. 14 பஞ்சாயத்து இருக்குங்க. கொல்லிமலையில 14 பஞ்சாயத்து இருக்குங்களா? எல்லாம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாயிண்ட் ரேட் சொல்லுவாங்க, மூட்டை கணக்கு சொல்லுவாங்க, டன்னு கணக்கு சொல்லுவாங்க, 28 பாயிண்ட் க்ளோஸ் பாயிண்ட், இதெல்லாம் எப்படி நான் கால்குலேட் பண்றாங்க கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஒரு கட்டுனா என்ன ரேட்னா போவோம்? ஒரு கட்டு வந்து 100 ரூபா 150 ரூபா. எத்தனை குச்சினா அதுல இருக்கும் ஒரு கட்டுல? 20 குச்சி இருக்கும். குச்சி 5 ரூபா ரேட். 5 ரூபா ரேட். தரமான நோய் இல்லாத குச்சி பார்த்து தான் எடுத்துட்டு வருவான். இந்த நட்ட குச்சிக்கு நோய் இருந்ததுன்னா அது மறுபடியும் 2வது நடமாட்டோம். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி செத்த 10 மாசம் ஆகுது. 10 மாசம் ஆகுது. இன்னும் 2 மாசம் ஆனா அறுவடை. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குச்சி வைக்கணும். தொடர்ந்து வச்சோம்னா மண்ணு சங்கிருது. கொல்லிமலை கிழங்குனாவே கொஞ்சம் வந்து இந்த பாலிஸ் 3 கொண்ணு கீழே 5 கொண்ணு வந்தாலும் அங்க 3 கொண்ணு ஒரு மூட்டை வரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெக்கர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில தாங்க இருக்கோம். கொல்லிமலையில வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா செங்கர பக்கத்துல சுண்டக்காடுங்கிற ஒரு கிராமத்துல தாங்க இருக்கிறோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையில எப்படி வந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்றாங்கன்னு தான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கோசரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுண்டக்காடுங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வந்து விவசாயம் பண்றாங்க, எங்க வந்து வணிகம் பண்றாங்கன்னு சொல்லி தான் அவங்க கிட்ட நிறைய டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா வணக்கங்க. உங்க பேருங்கண்ணா? துரைசாமி. துரைசாமிங்களா? மரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எத்தனை வருஷமா இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? மேக்சிமம் ஒரு 20 வருஷமா சாகுபடி பண்ணிட்டு. இது 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, இப்ப இது எத்தனை ஏக்கர்லாம் பண்ணிருக்கீங்க? 1 ஏக்கரா. 1 ஏக்கரா பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, இது என்ன ரகங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாட்டு ரோஸ்னுவாங்க. சரி, நாட்டு ரோஸுங்களா? கொல்லிமலையில வந்து என்னென்ன ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணலாம் அந்த மரவள்ளி கிழங்குல? அதாவது நாட்டு ரோஸ்லயே வெள்ளை ரோஸ் ஒண்ணும் சிவப்பு ரோஸ் 2 இருக்குதுங்க. ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். அப்புறம் இந்த 1/3 கருப்பு குச்சின்றது அது இப்ப பக்கமா வந்திருக்குது. சரி சரி. இப்ப இந்த கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ரெட்டு, சிவப்பு, கருப்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க வருமா? அந்த இதெல்லாம் அது வராங்க. தண்ணி கட்டுற காட்டுக்கு மட்டும் தான் வரும். தண்ணி கட்டுற காட்டுக்கு மட்டும் தான் வரும். மானாவரிக்கு இந்த குச்சி தான். மானாவரி தான். இப்ப நீங்க கொல்லிமலையில் இருக்கிற எல்லா மரவள்ளி கிழங்குமே வந்து யாரும் தண்ணி எல்லாம் கட்ட மாட்டாங்களா? தண்ணி எல்லாம் கட்டுறதில்ல, மானாவரி தான். மானாவரியா தான். முள்ளுவாடி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த பக்கம் வருங்களா? அதெல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி கட்டாம வராதுங்க. தண்ணி கட்டாம வராது முள்ளுவாடி எல்லாம். கொல்லிமலையில வந்து எந்தெந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்றாங்கன்னா? மேக்சிமம் 14 பஞ்சாயத்து இருக்குங்க. கொல்லிமலையில 14 பஞ்சாயத்து இருக்குங்களா? எல்லாம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா சாகுபடி பண்ணிட்டு. கொல்லிமலையில நிறைய இடத்துல பார்த்த வரைக்கும் நம்ம கீழைக்கும் மேலைக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு 6 ஒசரத்துக்கு மேல ஒரு 7 அடி 8 அடி 10 அடி கூட ஒசரம் வரும். ஆனா நம்ம இந்த கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி இந்த ரேஞ்சிலே இருக்குது. இதுக்கு என்னன்னா வித்தியாசம்? இங்க வந்து தண்ணி கட்டாம மானாவரியா வராதாங்க. மானாவரியா வர்றதுனால அந்த மத்தபடி அங்குக்கும் ரகக்கும் இங்க ரகக்கும் வேறுபடுறதுனால வந்து அந்த ஹைட் குறையுமா இல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த மழை பனி பெய்யறதுனால கொஞ்சம் அவுட்டர் நல்லா கிடைக்கும். அதாவது கொல்லிமலை கிழங்குனாவே கொஞ்சம் வந்து இந்த பாலிஸ் 3 கொண்ணு கீழே 5 கொண்ணு வந்தாலும் அங்க 3 கொண்ணு ஒரு மூட்டை வரும். அதுதான் இதனோட பாலிஸ் நல்லா தெளிவா இருக்கும். பாலிஸ் நல்லா தெளிவா இருக்குங்களா? என்ன மாதிரி மண்ணுக்கு அந்த கிழங்குலாம் சூட்டபிள்? அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து செம்மண்ணுக்கும் வருங்க, மறுபடியும் மணல் மண்ணுக்கும் வரும். ரெண்டுக்குமே ஏத்ததான். மேக்சிமம் ஆடி மாசம் தான் வைப்பாங்க. மறுபடியும் ஆடி மாசம் அறுவடை செஞ்சுருவாங்க. ஒரு வருஷம் ஆகுங்களா? ஒரு வருஷம் நடும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விடுவீங்களா? எதுக்குமே தண்ணி இல்ல, அந்த சீசன் பருவமழைக்கு தகுந்த மாதிரி குச்சி ஊனிடுவோம். ஆமா. ஆடி மாசம் வந்து மழை பெய்யுங்களா? மழை பெய்யும். ஆடி ஆவணிக்குள்ளார வச்சிருவீங்களா? என்ன இடைவெளி? ஒரு கிழங்குக்கு இன்னொரு குச்சிக்கு என்ன ரேட்னா இடைவெளி விடுவீங்க? அதை பத்தி சொல்லுங்க. 3 அடி வரும். ஒரு குச்சிக்கு இன்னொரு குச்சிக்கு 3 அடி இடைவெளி. 3 அடி தூரம் டிஃபரன்ஸ். குச்சிக்கு இடைவெளி விடுவாங்க. எல்லாமே அதே கணக்கு தான். அதே கணக்கு தான். சரிண்ணா, இப்ப இந்த குச்சி நாத்துல எங்கன்னா வாங்கி அந்த குச்சி வந்து பதியம் போறதெல்லாம் எப்படி பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பதியம் எல்லாம் வந்து இங்க மலையிலே இருக்கிற இடத்துல கொஞ்சம் நோய் இல்லாம தெளிவான குச்சி வாங்கி மடி இதுக்கு கீழே உரக்கல்ல வந்து மருந்து இருக்குது. அது பூச்சி அடிக்காமலாம் அந்த குச்சி நறுக்கி அந்த தண்ணியில் நினைச்சு ஒரு 10 நிமிஷம் நினைச்சு அத வந்து அந்த ஈரப்பாத்தில நட்டோம்னா ஒரு 20 நாள் போனாலும் குச்சி துளுந்துரும். இந்த குச்சி எல்லாம் விலைக்கு தான் வாங்கிட்டு வந்து நீங்க நடுவீங்களா? பதிவு போடுவீங்களா இல்ல அது காட்டுல சும்மா கொடுப்பாங்களா? இல்ல, எல்லாமே விலைக்கு வாங்கிட்டு வரும். ஒரு கணக்கு. கட்டு கணக்குங்களா? ஒரு கட்டுனா என்ன ரேட்னா போகும்? ஒரு கட்டு வந்து 100 ரூபா 150 ரூபா. எத்தனை குச்சினா அதுல இருக்கும்? ஒரு கட்டுல 20 குச்சி இருக்கும். 20 குச்சி இருக்கும். 20 குச்சி வந்துச்சுன்னா 100 ரூபாங்களா ஒரு கட்டு? ஒரு குச்சி 5 ரூபா ரேட். 5 ரூபா ரேட். அதுல ஒரு 5 ரூபா ரேட் வர போது ஒரு குச்சி அதுல எத்தனை பதியம் வரும்? எத்தனை குச்சி கட்டிங்ஸ் பண்ணலாம்? அதுல வந்து ஒரு 5 குச்சி வரும். 5 கரணை. 5 கரணை. ஆமா.
ஓ அப்படி இப்ப ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம குச்சி நடுவு பண்ணோம்னா எவ்வளவுக்கு வாங்குற வேண்டிய மாதிரி இருக்குண்ணா? எத்தனை கட்டு வாங்குற மாதிரி இருக்கும்? 20 கட்டு வாங்குற மாதிரி இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 20 கட்டு மேக்ஸிமம். சரி சரிண்ணா. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஒரு ஏக்கர் வைக்கிறீங்க, ஒரு ஏக்கருக்கு எத்தனை குச்சி நான் தேவை நடுவீங்க? அதான் 20 கட்டுல ஒரு கட்டுல 20 குச்சின்னா 100 அப்படியே பெருக்க வேண்டியதான். ஒரு 3000 புல்லு வருங்க. 3000 புல்லு வருங்களா? சரி சரி. கொல்லிமலையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடவு பண்றது எல்லாமே ஆடி மாசம் தானா, இல்ல வெவ்வேறு மாசத்துல 2 மாசம் இடைவெளி கேப்ல? இல்லைங்க, அப்படி ஒண்ணும் இல்லைங்க. மேக்சிமம் ஆடி மாசம் அறுவடை பண்ணுவோம். அதே ஆடி ஆவணியில அந்த மழை பருவத்துக்கு தகுந்த மாதிரி குச்சி நட்டுவோம். தரமான நோய் இல்லாத குச்சி பார்த்து தான் எடுத்துட்டு வருவோம். இந்த நட்ட குச்சிக்கு நோய் இருந்ததுன்னா அது மறுபடியும் 2வது நடமாட்டோம். சரிண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது என்ன ரோஸுங்களாண்ணா? இது ரோஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ரோஸ் நெட்டிருக்காங்க. இப்ப ரோஸ் நெட்டு இப்ப இது எத்தனை நாள் ஆகுது இந்த குச்சிங்கன்னா? இது நட்டு ஆடியில இருந்து கணக்கு போடுங்க. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை 10 மாசம் ஆகுது. 10 மாசம் ஆகுது. இன்னும் 2 மாசம் ஆனா அறுவடை. சரி சரி. மழை கோடை மழை பெஞ்சானா அறுவடை செஞ்சிருவாங்க. அதான் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொல்லிமலையிலேயே மழை கிடையாது, ரொம்பவும் ட்ரையா இருக்கு. குடி கூட தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு ட்ரைலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குச்சி வந்து அந்த அளவுக்கு தாங்கி நிக்குது. ஆனா கீழே வந்து மலை அடிவாரம் கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளைன்ல ஏரியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குச்சி நட்டு தண்ணி இல்லைன்னா உடனே காஞ்சி போயிருது. அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கு என்னென்ன வித்தியாசம்? இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா குச்சி நிறைய நெட்டு இருக்காங்க, தண்ணி இல்லாத நிறைய வந்து காஞ்சி போய் எல்லாம் இறந்துருச்சு. ஆனா இங்க நீங்க தண்ணியை குச்சி நெட்டதுல இருந்து தண்ணியே விடலின்னு சொல்றீங்க. ஆனா வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது குச்சி, பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா தான் இருக்கு. என்னென்ன வித்தியாசம் அங்கேயும் இங்க? காரணம் என்னங்க, கிளைமேட் இந்த பனி தை மாசம் கொஞ்சம் ஊத்துறது, கொஞ்சம் கூலிங்க இருக்கும் அப்பப்ப. மானாவாரின்றதுனால கொல்லிமல்ல வந்து இது அந்த ஈர பசை வந்து அடியில இருந்துகிட்டே அந்த மண்ணோட தன்மையும் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இது உரம் அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்லைங்க? உரம் வந்து தேவையான ஒரு ஐட்டம் வைப்பாங்க. 2வது களை வெட்டும் போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டிஏபி இது மட்டும் தான் வைப்பாங்க. உழவு எப்படி ஓட்டுறீங்க நீங்க? குழி தோண்டி வைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி எப்படி? அதெல்லாம் ட்ரக்ல பிடிச்சி வந்து 2 உழவு ஓட்டி விட்டு வச்சிருவாங்க. 2 அவ்வளவுதான் வச்சிருவீங்க. ஆடி மாசம் நெடுவீங்க. ஆமா. ஒரு 3000 புல்லு இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு நட்டுறலாம். ஆள் கூலி இப்ப ஆள் கூலி எல்லாம் நடுறதுக்கு எவ்வளவு? இப்ப உழவு கூலி எவ்வளவு வரும் ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு வந்து உழவு கூலி மேக்சிமம் ஒரு 5 ரூபா வருங்க. எத்தனை அந்த 2 உழவு 1 உழவு ஓட்டுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கணக்குங்களா? அதான் 2 ஓட்டுங்களா? அது ஒரு 5000 வரும் ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு 5000 வரும். அப்புறம் இந்த கரணை வந்து பாத்தீங்கன்னா 300 புல்லு, அதுல வந்து ஒரு 2000 வரும். 2000 குச்சிக்கு 2000 வந்துடும். மறுபடி களை எடுக்கிற செலவு வரும். அது எனக்கு உர செலவு எவ்வளவு வரும்? மறுபடியும் உர செலவு வந்து ஒரு 5 மூட்டை போட்டோம்னு 5 யூரியாங்களா? ஒரு மூட்டை எவ்வளவு? 300 320 பக்கம் வரும். இல்ல ஒரு மூட்டை வந்து 1400 காம்ப்ளெக்ஸுங்களா? சரி சரி. இதே ஒரு 6-7,000 பக்கமா வந்துட மாட்டேங்குது. அப்புறம் களை எடுக்கிறதுல ஒரு 3-4 களை எடுக்கணும். அதுக்கு ஒரு 5000. மேக்சிமம் குறைஞ்ச செலவுல அதிக வருமானம் எடுக்கிறது மரவள்ளி. தண்ணி கட்ட தேவையில்ல, களை மட்டும் சுத்தம் எடுத்துட்டோம்னா குச்சி மட்டும் ரெடி ஆகி துளுத்து தானே கிளைமேட் தானே வந்துருதுங்க. ஆமாதான். சரி சரி. அதிகம் வந்து ஈல்டு கிடைக்கும் கொஞ்சம். ஆமா. ஆனா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குச்சி வைக்கணும். தொடர்ந்து வச்சோம்னா மண்ணு சங்கிருது. ஒரு ஏக்கர்ல வந்து இப்ப நிறைய சொல்லுவாங்க, பாயிண்ட் ரேட் சொல்லுவாங்க, மூட்டை கணக்கு சொல்லுவாங்க, டன்னு கணக்கு சொல்லுவாங்க, 28 பாயிண்ட் க்ளோஸ் பாயிண்ட். இதெல்லாம் எப்படி நான் கால்குலேட் பண்றாங்க கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லணும். ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோனா எத்தனை டன்னு வரும், எத்தனை மூட்டை வரும் அது சொல்லுங்க. மேக்சிமம் ஒரு ஏக்கருக்கு வந்து 10 டன் வருங்க. மானாவாரிங்கிறனால 10 டன் வரும். 10 டன் ஒரு 130 to 140 மூட்டை வரும். ஒரு டன்னுக்குன்னா எத்தனை மூட்டைங்கன்னா? 13 மூட்டை. ஒரு டன்னுனா வந்து பாத்தீங்கன்னா 13 மூட்டை. ஒரு 10 டன்னுனா 130 மூட்டை வரும். 130 மூட்டை வரும். சரி சரினா அந்த பாயிண்ட் கணக்கு சொல்றாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து மழை கொஞ்சம் அதிகம் பெஞ்சுதானா கொஞ்சம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். கொஞ்சம் மழை குறைச்சல் பெஞ்சானா பாயிண்ட் 1-2 குறைக்கும். 25 to 28 பாயிண்ட் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி மூட்டை வந்து எல்லா செலவும் போக 800 இருந்து 1000 வரையும் போகுது. 800 இருந்து ஒரு மூட்டை. ஆமா. ஒரு மூட்டைனா எத்தனை கிலோனா? 75 கிலோ. 75 கிலோங்களா? இப்ப அந்த பாயிண்ட் ரேட் சொல்றாங்களா 25 இருந்து 28 நான் சொல்றாங்களா, அது என்ன கணக்குங்க? அது வந்து அங்க மில்லுல பாயிண்ட் போடுவாங்க. அந்த ஸ்கேல் வச்சு அவுட்டன் வருது. 25 to 28 பாயிண்ட் வரும் மலைக்கிழங்கு. ஆமா. அது கீழே குறையாது. இப்ப க்ளோஸ் பாயிண்ட் தான் 28. 28 இப்ப ஒரு பாயிண்ட் என்ன ரேட் கொடுப்பாங்க? ஒரு பாயிண்ட் வந்து அதான் 450 500 போகுங்க. அதுல டிவைட் அடிச்சோம்னா
ஒரு மூட்டை வந்து 1100 900 இப்படி வரும். அது எல்லாம் செலவு போக மேக்சிமம் 800 900 மூட்டை கிடைக்குங்க. மூட்டை ஒரு ஏக்கர் நான் காடு வச்சிருக்கேன்னு வச்சுக்கணும். இந்த காடு இருக்கட்டும்னா இப்ப இந்த ஒரு ஏக்கருக்கு அவங்க கிழங்கு மில்ல இருந்து வண்டி அவங்களே கொடுத்துருவாங்களா, ஆளுங்க கொடுப்பாங்களா, அவங்க என்னென்ன மாதிரி அது வந்து கொடுப்பாங்க, என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதாவதுங்க இப்ப கிழங்கு அறுவடை அப்பவே அவங்க வந்து சேம்பருக்கு பிடிங்கி பாக்குவாங்க. சரிண்ணா. பிடிங்கி பார்த்து இந்த கிழங்கு வந்து கையிலே ஒரு அப்பா கிலோ மிஷின் போட மாட்டாங்க. மிஷின் போடுறதுக்கு அனுமதி இல்ல. அவங்க வந்து வெட்டாளாடா லாரியாடா அனுப்புவாங்க. இங்க ஒரு சின்ன குட்டி புரோக்கர் வச்சு மூட்டை 900 1000 எல்லா செலவும் பாத்துக்கிட்டா 105 மூட்டை கழிச்சிருவாங்க. 105 மூட்டைங்கண்ணா. கழிப்பு மண் கழிப்புன்னு சொல்லி கழிப்பாங்க. ஒரு 100 மூட்டைக்கு 5 மூட்டை கழிச்சிருவாங்க. மண் கழிப்பு தூசு தும்புக்கு கழிச்சிருவாங்க. 140 மூட்டை வந்தாங்கன்னா ஒரு 7 மூட்டை கழிப்பாங்க. அப்ப மூட்டை வந்து ஒரு 140 மூட்டை வந்தாலும் 7 மூட்டை போனோம். 132 மூட்டை காசு வந்துடும். ஒரு இப்ப மூட்டை 900 போது ஒரு 90 ஒரு 1,15,000 மேக்சிமம் கிடைக்குங்க ஒரு ஏக்கருக்கு. ஆமாங்க. நல்லா ஒரு 130 மூட்டை வந்தானா நல்ல மழை கிளைமேட் அது பேஞ்சேனா வருஷம் வந்து ஒரு 1,30 கிடைக்கும். செலவின வந்து ஒரு 20 ரூபா போனாலும் ஒரு 70 80 ரூபா 90 மீதி ஆகுங்க ஒரு வருஷத்துக்கு. சின்ன குடும்பத்துக்கு போதும். நான் என்ன கேக்குறேன்னா இப்ப வந்து அவங்க வண்டி எல்லாம் கூட்டி வருவாங்க. அந்த பாயிண்ட் அழகான இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 குச்சி கிழங்கு புடிங்கிட்டு அது அளவு பார்த்து இத்தனை பாயிண்ட் வருதுன்னு சொல்லிட்டு விடுவாங்களா, இல்ல நீங்க எல்லாம் புடிங்கி அனுப்பிவிட்டு அங்க போயிட்டு அங்க ஸ்கேல் பார்த்தாலும் அப்படி இல்ல. இங்கேயும் ஒரு கிழங்கு சேம்பர் பாக்குவாங்க ஒடிச்சு. சரிண்ணா. பார்த்தோன்னே சரி உனக்கு தர இவ்வளவு பாயிண்ட் வரும்பா, உனக்கு எல்லா செலவும்பாக நான் ரேட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்துவாங்க. ஆனா எடை பார்க்க அங்க இருந்து காட்டுக்காரங்க போய் பாத்துவாங்க. மொத்த பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளவு காட்டுக்காரங்க கிழங்கு மில்லுக்கு போனோடனே ஸ்கேல் போடும்போது நம்ம கூட அங்க இருக்கணும். ஆமா, மொத்த வேப்பிரிச்சு இடம் பாக்குவாங்க. அந்த பாயிண்ட் பாக்க தேவையில்லை. பாயிண்ட் வந்து அவங்க ஒரு கணிப்பு போட்டு பாக்குவாங்க. இங்க சொல்றது அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க. ஆனா அங்க போனதான் ஆவரேஜ் வந்து எடுத்துட்டு போவாங்க. சரி, இங்க எல்லாம் என்னென்ன ஊருக்கு நான் இங்க இருந்து வந்து எடுத்துட்டு போறாங்க. இப்ப கொல்லிமலையில வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்றாங்க. இதெல்லாம் இங்க மோஸ்ட்லி இங்க விளையிற கிழங்கு வந்து எந்தெந்த ஏரியாக்குனா போகுது? மேக்சிமம் முள்ளுக்குறிச்சி அடிவாரம் போய் அங்க லோக்கல் புரோக்கர் மில்லுக்கு புரோக்கர் இருப்பாங்க. மறுபடியும் அங்கிருந்து மெட்டலா பேட்டா மறுபடியும் அங்க வரதலட்சுமி பெரிய மில்லு அங்க மல்லூர்ல அங்க அப்புறம் ஆத்தூர் அப்புறம் செல்லம்பட்டி வேலுக்குறிச்சி பல மில்லு நிறைய இருக்குது. இங்க இருக்கிற கிழங்கு எல்லாம் அங்கதான் போயிட்டு நம்ம அறுவடை அங்கதான். சரி சரி. இங்க நீங்க விளைவிக்கிற வந்து இந்த கிழங்குக்கும் கீழே இருக்கிற கிழங்குக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கும்? கீழே இங்க இருக்கிற கிழங்கு வந்து கொஞ்சம் பாலிசி அவட்டும் நல்லா தெளிவா வரும். அதாவது நாளுக்கு ஒரு மூட்டை வந்துடும். திப்பி தண்ணி அதிகம் போகாது. கீழத்து கிழங்கு வந்து 5க்கு ஒரு மூட்டை வரும் அந்த மாவு. அதுதான் வித்தியாசமே. இந்த மானாவரி பனியில விளையறதுனால இங்க தெளிவு பாலிஷா இருக்கும். தண்ணி அரைக்கும் போது நல்லா தெளிவா வரும். திப்பி அந்த தண்ணி அதிகம் போகாது மலைக்கிழங்கு. சரி சரி. பாலிஷ் நல்லா எடுப்பா தெரியும் வெள்ளையா. கீழத்து கிழங்கு கொஞ்சம் மங்கள தெரியும் தான் வித்தியாசம். இப்ப மரவள்ளி கிழங்குல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே விஷயம் நிறைய கேட்டு தெரிஞ்சிட்டோம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொல்லிமலையை பத்தி மிளகு செடி வந்து எப்படி விவசாயம் பண்றாங்க, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் எப்படி விவசாயம் பண்றாங்க, பெரியசாமி கோயில் எப்படி, மாசி பெரியண்ணசாமி கோயில்ல எப்படி அந்த வழிபாட்டு முறைகள்லாம் வந்து கொண்டாடுறாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையில ஃபால்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கொல்லிமலை பத்தி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம போயிட்டு பாருங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த காசு எல்லாம் இப்ப எப்படின்னா கொடுப்பாங்க. இப்ப வந்து இங்க இருந்து லோடு எடுத்துட்டு போயிருவாங்க மில்லுக்கு. காசு எத்தனை நாள் உங்களுக்கு திரும்பி வரும்? காசு வந்து உடனே 2 நாள்ல அக்கௌண்ட்ல ஏற்றி விட்டுருவாங்க. அக்கௌண்ட்ல 2 நாள்ல வந்துருவாங்க. அந்த பில் ஷீட்டோட அதோட வந்து அக்கௌண்ட்ல ஏற்றி விட்டுருவாங்க. காட்டுக்கார அக்கௌண்ட்ல. சரி சரிண்ணா. மில்லுக்காரங்க நேரடியா ஏற்றி விட்டுருவாங்க. மில்லுக்காரங்களே டேட்டா வந்துருங்களா? அது ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். இந்த மரவள்ளி கிழங்குல முக்கியமானது என்னன்னா கீழே வந்து பிளைன்ல ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம புடுங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே தண்ணி விட்டு தான் புடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மண்ணு வந்து ரொம்ப இருகலா டைட்டா இருக்கும். புடுங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சில இது வந்து அப்படியே உடைஞ்சு உள்ளே மண்ணுக்குள்ளே தங்கிக்கும். ஆனா இங்க வந்து நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து, ஏன்னா அங்க கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு டைமோ 5 நாளைக்கு ஒரு டைமோ மழை பெஞ்சோ அப்பப்ப தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. மண்ணு ஓரளவுக்கு லூசா இருக்கும், கொஞ்சம் பதமாவும் இருக்கும் புடுங்கிறதுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் குச்சி கிழங்கு நெட்டா கூட இது வரைக்கும் தண்ணியே விட மாட்டீங்க. இப்ப நம்ம புடுங்கும் போது வந்து இருகலா அந்த உடைஞ்சு போய் உள்ளே தங்கிக்கும். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி அது வந்துங்க மழை ஈரத்துல வந்து சீசன் அப்ப மழை பெய்யும். மழை பெஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பருவத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்தோம்னா கிழங்கு அதிகம் இருக்காது. 1-2 இருக்கும், அது பறிச்சு எடுத்துருவீங்க. புடுங்கும் போது நல்லா டைட்டா இருக்குங்க, புடுங்கிறதுக்கு மழை பெஞ்சிட்டே நல்லா ஈஸியா இருக்கும். அப்படியே பொதுன்னு இருக்கும். சப்போஸ் ஒரு மழை கொஞ்சம் கனமா பெஞ்சுன்னா அந்த டப்புன்னு வளைஞ்ச டைம்ல
பார்த்து மழை வண்டி எடுத்து வந்து நிறுத்தி உடனே பிடிங்கிடுவாங்க. பிடிங்கிறீங்கண்ணா. ஆமா. சரி சரிங்கண்ணா. இந்த மரவள்ளி கிழங்குல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய வச்சிட்டு இருக்காங்க. ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க, சிப்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த சிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வடை மாதிரி தயாரிக்கிறாங்க. வடை வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இந்த மரவள்ளி கிழங்குல பண்றது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு வந்து நல்லா இந்த தாய்லாந்து வெரைட்டியா இருந்தாலும் சரி, ரோஸ் இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரிங்க, மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் மாதிரி நிறைய கட் பண்ணி வந்து நல்லா வடை மாதிரி ரெடி பண்ணி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க சேகோ ஃபேக்டரி அனுப்புறாங்க. சேகோ ஃபேக்டரியில கொண்டு போயிட்டு அங்க நல்லா வாஷ் பண்ணி நம்ம அரைச்சி அதை நல்லா வந்து அதில் இருக்க அந்த பாலை தனியா எடுத்து அதை வந்து அதுக்கப்புறம் வந்து உரைய விட்டு அது வந்து ஜவ்வரிசியை மேக் பண்றாங்க. மேக் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த் ஸ்டேட்டுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மரவள்ளி கிழங்குல வந்து எல்லா விஷயம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மரவள்ளி கிழங்குல வேற ஏதாவது விட்டு போச்சு, உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து மரவள்ளி கிழங்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க ஐயா. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.